எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்மையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய தெய்வமே, உடைய பாதபலத்தில் கடந்து வருவோம். மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இவருடைய மக்களுக்காக ஜெபிக்கவும், கர்த்தருடைய ஜீவனும் பலனும் தீர்க்காயுசும் என் தேவன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நாளே கூட எங்களுடைய வாழ்க்கை நிதானமாய் தந்திரப்பா, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்காத ஒரு நல்ல பாக்கியம் எங்களை தந்ததுக்காக நன்றி. ராம் முழுவதும் கிருபை எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம், வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம், செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மட்டும் எங்களை நடத்தி ஆண்டவரே எங்களை பரிபாலித்ததுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. உடைய கிருபைகளுக்காக, என்னுடைய தயவுக்காக, என்னுடைய அன்புக்காக எப்படி நன்றி சொல்வது எங்களுக்கு தெரியலப்பா. அவ்வளோ நன்மையினால் எங்களை முடிசூட்டி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலுமாய் இருந்து ஜெபிக்கிற மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் பிள்ளைகள் அனைவரையும் குடும்பமாய் கர்த்தர் பாதுகாத்து வருகிறதுக்காக நன்றி. அநேக நன்மைகளினாலே கிருபையினர்களை முடிசூட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக தேவனை நீ சந்திக்கப்படுகிறதுக்காக நன்றி. அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் நீ செய்கிறதுக்காக நன்றி. அநேக அற்புதமான சாட்சிகள் கர்த்தாவே கேட்கவும், மக்களை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு குடியிருக்க செய்யவும் நீ உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரார்த்தனை அநேகருக்கு ஒரு கோட்டையாக அரணாக அன்றைய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ அனுப்பி வைக்கிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. இது போய் சேருமிடமெல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷம், விடுதலின் மகிழ்ச்சி உண்டாகட்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம், அடியனை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய பிரேயர் ஆரம்பித்த 1190 நாளுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுவரையிலும் நம்முடைய தெய்வம் நம்மளை நடத்தினார். இனிமேலும் நம்மளை நடத்துவதற்கு தெய்வம் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார். ஒரு வசனத்தை படித்து நமக்கு ஜெபிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம், மார்க் எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். மார்க் 13:13. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். உண்மையாகவே இந்த வார்த்தை நீங்க ஆழமாக சிந்திக்கணும், ஆழமாக கவனிக்கணும். நம்ம ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வியாதியினாலோ, ஒரு பிரச்சனையினாலோ, ஏதோ ஒரு போராட்டத்தினாலோ நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார்னு சொல்லி அநேக ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட நபர் என்ன நினைக்கிறாங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா? ஆமா. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா? ஆமா. நீங்க வருகைக்கு ஆயத்தமா? ஆமா. அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் வேத புத்தகம் சொல்றது பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். யாரே பகைப்பாங்க? இயேசுவின் இரத்தத்தாலும் மீட்கப்பட்ட, கழுகப்பட்ட பரிசுத்தவான்களாயிருக்கிற, விசுவாசிகளாயிருக்கிற, ஊழியக்காராயிருக்கிற, தீர்க்கதரிசிகளாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த உலகம் பகைக்கும். அங்க சொல்ற பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம். அப்ப என் நாமத்தின் நிமித்தம் சொன்னா நம்மளோட நாமம் தரித்திருக்கிறோம், நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். உலகம் நம்மளை பார்க்கும்போது உலகத்தாராய் நம்மளை காணாம கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவின் மக்களாக நம்மளை பார்க்கிறபடினால் அங்க சொல்றா பாருங்களேன், ஆமேன், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஒருத்தனையும் வெட்டு வைக்க மாட்டேன், எல்லாராலையும் நம்மை பகைப்பாங்க. கிறிஸ்தவர்கள், கள்ளர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படி இப்படி சொல்லி எதெல்லாம் நம்மளை பேசி தூஷிக்க முடியுமோ பகைக்க முடியுமோ பகைப்பாங்க. குடும்பத்துக்குள்ள நம்மளை அப்படி பகைப்பாங்க, சபைக்குள்ள நம்மளை பகைப்பாங்க, நம்ம இருக்கிற ஊர்ல நம்மளை பகைப்பாங்க, வித்தியாசமா நம்மளை பார்ப்பாங்க. நம்மளை பார்த்தாலே யாருக்குமே திருப்தி இருக்காது, பிடிக்காது, ஒரு மாதிரிப்பட்ட ஒரு விதத்தை நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை கண்டு பேசுவாங்க. ஆனால் இங்க சொல்றா பாருங்க, நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனால் முடிவு பரியந்தம் எவ்வளோ பகைத்தாலும், எவ்வளோ நிந்தனை வந்தாலும், எவ்வளோ வியாதி வந்தாலும், எவ்வளோ பட்டினிகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், ரட்சிக்கப்பட்ட நபர் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். நாம் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 19வது வயசுல ரட்சிக்கப்பட்டேன். இப்போ எனக்கு 60-70 வயசாக போகுது. அப்போ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நான் மறுபடியும் நான் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் நான் ரட்சிக்கப்படணும், அனுதினமும் நம்ம கழுகல் படணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தாலே நம்ம கழுகல் அவசியமா தேவை. அனுதினமும் நம்ம கழுகல் படணும். நம்ம தினமும் குளிச்சு நம்மளோட உடம்பிலே அழுக்குகள் களையிறது போல அனுதினமும் நம்முடைய உள்ளான மனுஷன் கழுகப்படணும். ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது ஒரு கரை, ஏதாவது ஒரு குற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய ஆத்துமாவை குருடாக்கி, நம்முடைய ஆத்துமாவை கழுத்தை நெரித்து நரகத்துக்கு அனுப்பாதபடி முடிவு வரை என்ற நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன சாட்டையடி வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன அக்கினி சோதனை வந்தாலும், உலகம் முழுவதும் நமக்கு விரோதமாக பகையாக மாறினாலும் நாம் நிலைச்சு நிற்கணும். அதெல்லாம் லேசான உபத்திரவம், லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பாடு நான் பெற்றால் அவரோடு கூட நான் ஆளுகை செய்வோம் என்ற நம்பிக்கையின்படி நாம் அதை காத்திருந்து அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்லி சபை விட்டு வெளியே போறாங்க, குடும்பத்தை விட்டு வெளியே போறாங்க, புருஷனை விட்டு போயிடுறாங்க, மனைவி விட்டு போயிடுறாங்க, கிறிஸ்துவை விட்டு போயிடுறாங்க. சின்ன சின்ன காரியங்கள், ஆனால் ஒண்ணுமே இருக்காது. எத்தனையோ நன்மைகள் அவங்களுக்கு தெய்வம் செய்திருக்கலாம், ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அவர்கள் பின்வாங்கி போகும்போது ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கு தெரியுமா? அதுபடி இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டுடைய நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் மிகவும் சமீபமாக இருக்கிறார். இனி நாட்கள் செல்லுமோ என்று சொல்ல முடியாது. உலகம் முழுவதும் நடைபெற்று வருகிற எல்லா விஷயங்களும் நமக்கு அதை அச்சுறுத்தமாய் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். இயேசுவின் வருகை குறித்துள்ள எச்சரிப்பின் ஓச மணிகளை தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்தை சுற்றி சுற்றி காண்கிற எல்லா சம்பவங்களும் அவருடைய வருகைக்கு அடையாளம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெங்கில் இந்த நாட்களில் நீங்கள் யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று சொன்னாங்க சொல்லி பின்வாங்கி போகக்கூடாது. கிறிஸ்துவை தூஷிக்க கூடாது, கிறிஸ்தவ ஊழியங்களை தூஷிக்க கூடாது, கிறிஸ்தவ மக்களை தூஷிக்க கூடாது. எது வந்தாலும் என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த பிரச்சனைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பறிக்க முடியாது என்று சொல்லி தைரியமாக அனுதினமும் அசைவாடுகிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அல்லாத பட்சத்தில் நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லி நீங்கள் பரலோகத்துக்கு போல ஆசைப்பட்டிருந்தால் அது முடியவே முடியாது. நம்ம எத்தனையோ தடவை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பைபிள் படிக்காமல் இருந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணாமல் இருந்திருக்கிறோம், அவர் கொடுக்க வேண்டிய பங்குகள் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். எத்தனையோ தீன்மையான காரியங்கள், எத்தனையோ தோஷமான காரியங்கள், எத்தனையோ நஷ்டமான காரியங்கள் எல்லாம் நம்ம செய்திருந்து அவருக்கு வேதனை உண்டாக்கி இருக்கிறோம், நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கிறோம். ஆனபடினால அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது, நம்ம கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். கடைசி வரைக்கும் என்ன பாடு வரட்டும், என்ன துன்பம் வரட்டும், என்ன பட்டயம் வரட்டும், என்ன வாழ் வரட்டும், என்ன பசி வரட்டும், என்ன நிந்தனைகள் வரட்டும், என்ன அவமானம் வரட்டும், உலகம் முழுவதும் நம்மை சுற்றி சூட நின்று நிந்திக்கட்டும், கல்லறியட்டும். ஆனாலும் ஸ்தேப்பான் பார்த்தீங்களா, இந்த மரிக்கிற நேரத்தில் முழங்கால் பிடித்து ஜெபம் பண்ணி ஜீவனை விட்டது பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றார். அவன் தான் ரட்சிக்கப்படும். ஆமீன். அந்த சாந்திராக் மேஷக் ஆபேதுகம் தீச்சூளை கொண்டு போய் விடுற வரைக்கும் தைரியமா நின்னா பாத்தீங்களா, அதான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கிறவன். யோபு நின்னா பாத்தீங்களா, தானியேல் நின்னா பாத்தீங்களா, அதான் நிலைச்சு நிற்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாசுக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததா? ஒரு சின்ன சோதனை வந்த உடனே அப்படி எத்தனை சான்ஸ் இயேசு கிறிஸ்து கொடுத்தும் அதை பயன்படுத்தாம வாழ்க்கை அழிச்சது பாத்தீங்களா? அவன் நிலைச்சு நிக்கல. அப்படியான நம்முடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யம் நம்ம சுதந்திரிக்க வேண்டுமானால், பரலோகத்துக்கு நம்ம போக வேண்டுமானால் கடைசி வரைக்கும் இங்க சொல்ற, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, இந்த பாக்கியம் எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் இப்ப ஜெபிக்க போறோம். நாம் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும், பதறி போகக்கூடாது, காலுகள் சறுக்கக்கூடாது, இயேசுவின் அன்பை விட்டு போகக்கூடாது, என்ன பாடு வந்தாலும் போகக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த 1190 நாளை கூடி காண எங்களுக்கு உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் எங்களை நீ பாதுகாத்தீங்கப்பா, எங்களை வழிநடத்தினீங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தமிழகத்தில், இந்தியாவுக்குள்ளிலுமா இருந்து இந்த ஜெபத்திலே பங்கு வருகிற ஒவ்வொரு மக்களையும் திருப்பாதத்தில் கொண்டு வருகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டப்பா, நிந்தனைகள் உண்டப்பா, பாடுகள் உண்டப்பா, உபத்திரவங்கள் உண்டப்பா, வறுமைகள் உண்டப்பா, பட்டினிகள் உண்டப்பா, போராட்டம் உண்டப்பா. எத்தனையோ விதவிதமான நிலைமையில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பறிக்கக்கூடிய விசுவாச வாழ்க்கை விட்டு நாங்கள் பின்னிட்டு போகக்கூடிய இயேசுவின் அன்பை தூஷித்து இயேசுவின் சத்தியத்தை தூக்கி எறியப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு போதித்த வழிக்கு போகக்கூடிய எத்தனை சம்பவங்கள் எங்களோட வாழ்க்கையில் சத்ருவான கொண்டு வந்தோம். எத்தனையோ கண்ணிகள் எங்களுக்கு வைத்தது, எத்தனையோ குழிகள் எங்களுக்கு குழித்தது, எத்தனையோ வலைகள் எங்களுக்கு வீசினது. அதில் ஒன்றும் அகப்படாதபடி இதுவரைக்கும் நிலைத்து நிற்க கிருபை செய்தீரே என்று சொல்லி கர்த்தாவே, அப்படி நன்றியுள்ள பிள்ளைகள் இப்ப கர்த்தரை துதியுங்கள். அப்பா, எனக்கு விழுந்து போக வேண்டிய சந்தர்ப்பம் எத்தனையோ வந்தது, உண்மை விட்டு போக வேண்டிய தூரம் போக வேண்டிய சந்தர்ப்பம் எத்தனையோ வந்தது. அங்க எல்லாம் பிடிச்சு நிற்க எனக்கு நீ கிருபை தந்ததுக்காக நன்றி அப்பா. பிடிச்சு நிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி அப்பா என்று சொல்லி நம்ம இப்ப தேவனை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பெற்ற வார்த்தைகளை என் பிள்ளைகள் கேட்கும் பொழுது அப்பா, எங்களுக்கு அந்த நிச்சயமாகவே அந்த கடைசி அந்த ரட்சிப்பு எங்களுக்கு வேணும் அப்பா. யார் ரட்சிக்கப்படும் என்று பார்க்கும்போது ஆமீன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படும் சொன்னீரே. எங்களோட வாழ்க்கையின் முடிவு எங்களுக்கு தெரியாதப்பா. எங்களோட ஜீவன் பிரிகிற வரையிலும் நாங்கள் உமக்குள்ள நிலைச்சு நிற்க, சத்தியத்திலே நிலைச்சு நிற்க, சத்தியத்திலே வேறு பாய, சத்தியத்திலே காலூன்றி நிற்க, சத்தியத்தை விட்டு இடது பக்கம் வலது
வலது பக்கம் திரும்பாதபடி உம்முடைய செம்மையான வழி நாங்கள் நடந்து எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் சுதந்திரிக்க, எங்களுக்காக நியமிக்கப்பட்ட நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க, அந்த நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க, அந்த நித்திய சந்தோஷத்தை சுதந்திரிக்க, அந்த நித்திய மகிமை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு நீ கிருபதாரும் அப்பா. உம்முடைய வலது பார்சத்தில் நாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் நீர் எங்களுக்கு தாரும். அந்த காகளம் துணிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தாங்க. அன்றைய பரிசுத்தவங்களுடைய லிஸ்டில் எங்களை கொண்டு நிறுத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. கைவிடப்பட்ட கூட்டத்திலே, தள்ளப்பட்ட கூட்டத்திலே, அன்றைய பேருக்கு இருக்கப்பட்ட கூட்டத்திலே அப்பா நீர் எங்களை வைக்க கூடாதப்பா. உங்களுடைய ஜீவ புத்தகத்தில் எங்களுடைய பேர்கள் அழியாம இருக்கட்டுமே. அது நித்திய நித்திய காலமா இது அழியாம இருக்கட்டும் அப்பா. அதிலே பேர் இருந்தால் மட்டும்தான்ப்பா நம்முடைய ராஜ்யத்துக்கு வர முடியும். அந்த பாக்கியத்தை நீங்கள் தரும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. சின்ன சின்ன கஷ்டங்கள், பாடுகள், நிந்தனைகள் வரும்பொழுது அதை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை, அதை சொல்லி நாங்கள் வேதம் வாசிக்கிறது இல்லை, அந்த காரணம் சொல்லி நாங்கள் சபைக்கு போறது இல்லை, அந்த காரணம் சொல்லி நாங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறது இல்லப்பா. தயவு செய்து நீர் எங்களுக்கு நல்ல புத்தி தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க. எது வந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் சகிக்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தம் இதை நான் சுமக்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பாடுகள் எனக்கு வந்தது, கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த நிந்தனை எனக்கு வந்தது, கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த அவமானம் எனக்கு வந்தது. இது எனக்கு லேசான உபத்திரவம், எனக்கு லேசான உபத்திரவம், இது எனக்கு லேசான உபத்திரவம். இதெல்லாம் என்னை விட்டு மாறி போகும். அந்த ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கும் பட்சத்தில், அந்த ரட்சிப்பு என்னை ஆளுகிற பட்சத்தில், அந்த ரட்சிப்புக்குள்ள என்னை இருக்கிற காலகட்டத்தில் இவைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பறிக்க முடியாது, என் கிறிஸ்துவின் சிநேகத்தை விட்டு ஒருவனே என்னை பறிக்க முடியாது. அது நித்திய விசுவாசம் என் மக்களுக்கு இப்ப நீ தருகிறதுக்காக நன்றி அப்பா. ஒருவரும் விழுந்து போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுப்பா. அன்று என்ன நிந்தனை வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், என்ன கல்லடிகள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள், சோதனைகள் என் பிள்ளைகளுக்கு வந்தாலும் ஒருவரே நீர் கைவிடக்கூடாதப்பா, ஒருவரே கைவிடக்கூடாதப்பா, ஒருவரை நீ கைவிடக்கூடாதப்பா. உட பலத்தால் இடகட்டுங்க, உட கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க, உட வல்லமையால் இடகட்டுங்கப்பா, உட நன்மையா நிரப்புங்கப்பா. உட அற்புதமான கிருபை என் மக்களை சூழ்ந்து கொள்ளட்டப்பா. ஒரு விதத்தில் என் பிள்ளைகள் வெக்கப்பட, கலங்க, சோர்ந்து போக, அவனை தவிக்க, உட அன்பை விட்டு பிரிந்து போக, தேவ ராஜ்யத்தை விட்டு, நித்திய ஜீவனை விட்டு நஷ்டப்பட, நரகத்துக்கு பங்காளிகளா போக நீர் எங்களை அனுப்பவே கூடாது ஏசப்பா. அந்த நரகத்துக்கு எங்களை அனுப்பக்கூடாது. எங்களை எப்படியாவது தப்பி வைத்து உடைய வருகைக்கு எங்களை கனப்படுத்தி ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை தூய்மைப்படுத்தி எங்களுடைய அன்பினாலும் நம்முடைய கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி நம்முடைய வருகைக்கு எங்களை விழிப்புள்ள மக்களாய், உணர்வுள்ள மக்களாய் நிலநிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். இப்போது யாரெல்லாம் கஷ்டத்தில், பிரயாச பாடுகளில், வேதனைகளில், துன்பத்தில், வறுமையில், பட்டினியில், உபத்திரவத்தில், கண்ணீரில், மரண பயத்தில், மரண போராட்டத்தில் யாரும் என்னை தப்புவிக்க இல்லை, விடுவிக்கிறதுக்கு இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒருவரும் இல்லைன்னு சொல்லி அங்கலாய்த்து தவிக்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்கள் வந்திருக்கிற சோதனையின் மத்தியில, அந்த உபத்திரவத்தின் மத்தியில, நிந்தனையின் மத்தியில பிடித்து நின்று இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியம் நீரின் மக்களுக்கு தாங்கப்பா. விழாதபடி என் பிள்ளைகளை நிலநிறுத்துங்கப்பா. காலுகள் சறுக்காதபடி நம்முடைய ஊன்றுகோலாலே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த துன்பமோ, எந்த துயரமோ, எந்த நிந்தனையோ, அவமானமோ, எந்த கேளியோ, பரிகாசமோ என் மக்களை அணுகக்கூடாதப்பா, அணுகக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரத்தத்தால கழுவுங்க, சுத்திகரிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, நன்மையில நிரப்புங்க, கிருபையா நிரப்புங்க, அற்புதமா நடத்துங்க, அதிசயமா நடத்துங்கப்பா. ஒரு குறையும் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. சகல நன்மையினாலும், சகல கிருபையினாலும், சகல தயவினாலும், சகல ஆண்டவரே சமாதானத்தினாலும், சந்தோஷத்தினாலும், சத்தியத்தினாலும் நீர் என் பிள்ளைகளை நிரப்பி அப்பா நீர் பாதுகாத்து ஜெபிக்கிறோம். உண்மை நம்பி நம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒருவருக்கு ஒரு கெடுதிகள் இராதபடி ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து நம்முடைய கிருபையினால என் பிள்ளைகளை முடிச்சு விட்டுங்கப்பா. ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, நஷ்டப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய வருகையில ஒருவரும் அப்பா நரகத்துக்கு பங்காளிகளாய் போகாதபடி எல்லாரும் சொர்க்கத்துக்கு பங்காளிகளாய், நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய், நித்திய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய், அந்த நித்திய ரட்சிப்புக்கு பங்காளிகளாய் என் மக்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. எல்லாரையும் ரத்தத்தால முத்திரை போடுகிறோம். தீங்கு வரக்கூடாது. எங்கு பார்த்தாலும் பூகம்பங்கள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, யாருக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாரும் அலறி துடித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி அந்த கிருபைக்காக காத்திருந்து பலப்பட்டு தைரியப்பட்டு நின்று இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தாரும். எல்லாரும் நம்முடைய கருத்தில் கொடுத்து பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். எல்லாரும் விழிப்புள்ள மக்களாய், பூர்ண ரட்சிப்பின் மக்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். நம்பி கருத்தில் கொடுக்கிறோம், அடியேனை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
இந்த வசனத்தை படியுங்க. என்ன நிந்தனைகள் பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு போகக்கூடாது, சத்தியத்தை விட்டு போகக்கூடாது. சத்தியத்தில் நிலைச்சு நில்லுங்க, உறுதியாக நில்லுங்க. பூர்ண ரட்சிப்பை, நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, நித்திய ராஜ்யத்தை சொந்தித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.